தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சைனா டூப்ளிகேட் பொருட்கள் செய்யறதுல சைனா பேர் போன நாடு அப்படின்னு இதுவரை காலமும் ஒரு பெரிய உண்மை இருந்துச்சு. நம்பிக்கை இல்லை, உண்மை தான் சொல்லணும். ஆனால் இப்போ வர 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 அவங்களோட ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. ப்ராடக்டையும் தாண்டி ஸ்பேஸில் அமெரிக்காவை கம்பீட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமா, அதை சைனா சத்தம் இல்லாமல் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சைனாவோட டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி விண்வெளியில் சீனாவுக்கான ஒரு சர்வதேச ஆய்வு மையம். இந்த ஆய்வு மையம் இருக்குல்ல, இதில் தங்கி ஒரு 6 மாதம் நம்ம ஃபுல்லாக வேலை பார்ப்போம் அப்படின்னு சைனாவோட விண்வெளி ஆய்வு அமைப்பு இருக்குல்ல, அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண கையோடு இந்த மிஷனுக்கு ஷென்சு 21 அப்படின்னு பேரையும் வச்சிட்டாங்க. வச்ச பிற்பாடு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இது ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க தான் அந்த 3 விண்வெளி வீரர்கள். இதுதான் அந்த க்ரூங்க. ஷென்சு 21ஓட க்ரூ இந்த 3 பேர் தான். இதில் கமாண்டர் ஜெங் லூ, 48 வயசு. அவர் தான் இருக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் இந்த டீமில். இவருக்கு என்ன தனித்துவமான அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷென்சு 15 ஒரு மிஷன் 2022 அந்த மிஷனில் சர்வீஸ் பண்ணவர் தான் அவர். அப்பேற்பட்ட பர்சனை திரும்பவும் இந்த டீமுக்கு லீடாக மாற்றிருக்காங்க. இவர் கூடவே 2 ரூக்கி ஆஸ்ட்ரோநாட்ஸுங்க. ஒருத்தர் வு, இன்னொருத்தர் ஜாங். இதில் வு சொன்ன பார்த்தீங்களா, 32 வயசு. ஆக்சுவலாக சைனீஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸ்லேயே இப்போதைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ரூ பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப குறைந்த வயதுக்காரர் இவர் தான், 32 வயசு. இந்த கேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது சைனா அகாடமி ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, இதோட என்ஜினியர் தான் அந்த வு. 2 பேரை பற்றி பார்த்துட்டோமா. 3வது பர்சன் ஜாங், 39 வயசு இவருக்கு. இவர் பேலோடு ஸ்பெஷலிஸ்டாக இந்த க்ரூவில் இடம் பிடிச்சிருக்காரு. டேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் ஃபிசிக்ஸ், இதில் ரிசர்ச்சராக இருக்குது இதே பர்சன் தான். CIS, அதாவது சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ், இதன் கீழே அந்த பர்சனை தேர்வு பண்ணப்பட்டு இப்படி அந்த டீம்ல 3 பேரும் முத்தான நபர்களா செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ஃபுல்லா செய்திகள்லையும் பிரசுரிக்கப்பட்டுருச்சாங்க சைனால. கமாண்டர் ஜாங் இருக்கார்ல லீடு, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஊடகங்கள் மத்தியில், எங்களுக்கு இதெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் கிடைக்கும்லாம் தெரியல இந்த வாய்ப்பு. ஏன்னா ஒரு முறை செலக்ட் ஆகுறதே பெரிய விஷயம். என்னை நம்பி திரும்பவும் இந்த முறையும் என்னை அனுப்ப போறாங்க. இந்த லீடுக்கு ஹெட்டாக வச்சு என்னை அனுப்ப போறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு பிற்பாடு நான் திரும்பவும் என் நாட்டுக்காக சேவை பண்ண போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஏதோ ஃபர்ஸ்ட் வாட்டி போகிற மாதிரி இருக்கு. எனக்கு அந்தளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. உலகம் முழுக்க அவ்வளோ பேர் எங்களை பற்றிலாம் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதை பார்க்குறப்ப எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னை நம்பி அனுப்பி வைக்கிறாங்க இந்த க்ரூவில் இருக்க ஒருத்தர் கூட எதுவுமே ஆகாது. நான் எல்லாரையும் பாதுகாப்பாக மேலேயும் கூப்பிட்டு போவேன், திரும்ப பூமிக்கு அழைச்சிட்டு வருவேன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. உணர்ச்சி மிகுதியில் சொல்லியிருக்காரு. ஓகே, பேட்டிலாம் குத்தாச்சா. இந்த ஷென்சு 21 க்ரூ இருக்கு பாருங்க, இவங்க ராக்கெட்ல ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாம் லான்ச் டே வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் வழிநெடுகளும் மக்கள் கூட்டம். சைனால சரியான ரெஸ்பான்ஸ். அவங்களுக்கு கைத்தட்டி கை வலிக்குமான்னு தெரியலங்க, அவ்வளோ கிளாப் அடிச்சுட்டே இருந்தாங்க இந்த 3 பேருக்காக. ஒரு பக்கம் சைனீஸ் பீப்புள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த 3 பேரும் சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காங்க, நாட்டுக்காக சேவை பண்ண போறோன்னு. இன்னொரு பக்கம் இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, அந்த ஆய்வு மையத்தை சேர்ந்தவங்களாம் நகத்தை கடிச்சிட்டு டென்ஷனா இருக்காங்க. பெரிய மிஷன் ஆச்சு, சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணுமே, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு.
ஜிகுவான் சேட்டலைட் லான்ச் சென்டர். இது நார்த் வெஸ்டர்ன் சைனால இருக்கிறது. இந்த லான்ச் சென்டர்ல இருந்து தான் லாங் மார்ச் 2F ராக்கெட் இருக்குல்ல, இதுல அந்த 3 பேரும், இந்த க்ரூ மெம்பர்ஸ் 3 பேரையும் பத்திரமா ஏற்றி அமர வச்சு லான்ச் பண்ணாங்க. சீறி பாய்ந்த அந்த காட்சிகள் இருக்குல்ல, அதை நீங்களே பாருங்க. உள்ளுக்குள்ள மனுஷங்க இருக்காங்க, அதை மைண்ட்ல வச்சுட்டே பாருங்க. USB 雷达跟踪正常，遥测信号正常。酒泉光学跟踪正常。双城光学雷达跟踪正常。东风光学 USB 雷达跟踪正常。遥测信号正常，东风飞行正常。கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டிராவல். இந்த ராக்கெட் சுமந்துட்டு போன விண்கலம் இருக்குல்ல, அதோட 3.5 மணி நேரம் டிராவல். 3.5 மணி நேரம் டிராவலுக்கு பிற்பாடு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குமே. இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்த எல்லாருக்கும் கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும். டாக்கிங். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுல இவங்க பயணிக்கிற விண்கலம் இருக்க பாருங்க, இது கரெக்டா போய் பொருந்தணும். இதை தான் டாக் பண்றதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா பொருந்தாம எதிராக மிஸ் ஆச்சு சொல்லுங்க. எதுக்கு அதை பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டு. இவங்க இந்த ப்ராசஸை அப்படியே இனிஷியேட் பண்ணிட்டாங்க, இந்த டாக்கிங் ப்ராசஸை. அந்த வீடியோ பார்க்குறப்ப லிட்ரலா இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் டாக்கிங் சீன் இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற காட்சி, அந்த சீன் தான் நம்ம மைண்டுக்கு வந்து போகும். ஆனால் சூப்பராக டாக் பண்ணாங்க மக்களே. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்க, கூஸ்பம் கேரண்டி. இது வரைக்கும் கான்டென்ட் டிராவல் பண்ணவங்க, ஓ அந்த க்ரூ 3 பேர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த 3 பேரையும் தாண்டி 4வதா ஒரு க்ரூ ஒன்று போச்சு. யார் தெரியுமா? சுண்டெலிங்க. ஒரு 4 எலிகளையும் அவங்க கூட தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பூமியில் ஒரு உயிரினம் வாழ்கிற சூழல் இருக்குல்ல, அது வளர்கிற தகவமைப்பு இருக்குல்ல, அது ஸ்பேஸ் சார்ந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கான முயற்சியாக தான் அந்த 4 சுண்டெலிகளையும் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 6 மாதம் இந்த மிஷனுக்காக அங்கேயே தங்கியிருப்பாங்க. இதே டைம் இந்த சுண்டெலியும் அங்கே தான் இருக்கும். ஆனால் திரும்பி வர்றப்ப வளர்ந்த எலியாக மாறி இருக்கும். அதோட வளர்ச்சி இருக்குல்ல,
அது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் படுதுன்றது பூமியில எப்படி ஸ்பேஸ்ல எப்படி இதை இங்க இருக்க ஆய்வாளர்கள் வந்த பிற்பாடு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணுவாங்க. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் அதை சுத்தி எவ்வளவு நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 2022 இந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டுச்சுல, அதுல இருந்து இப்போ வரைக்கும் அதை நோக்கின 7வது மிஷன் தான் இந்த மிஷன். இதுக்கு முன்னாடி 6 முடிஞ்சிருச்சு, இப்போ 7வது இனிஷியேட் ஆயிருக்கு. டைரக்ட் காம்படிஷன் அகெயின்ஸ்ட் அமெரிக்கான்னு சொல்லலாங்க. அமெரிக்கா தானே மார்த்த டிக்கெட் இருக்கோம் நாசா, அவங்களுக்கான நேரடி போட்டியாக தான் சைனா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினதாக இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. விண்வெளி ஆய்வில் டாப் 5 கண்ட்ரீஸ்னு லிஸ்ட் போட சொன்னான். 5வது இடத்துல எந்த நாடு வைப்பீங்க, 1வது இடத்துல எந்த நாடு வைப்பீங்க, 2, 3, 4 இந்த இடங்களில் எந்தெந்த நாடுகளை வைப்பீங்க? அந்த லிஸ்ட்டை கமெண்ட்டில் போடுறீங்களா? பார்ப்போம் நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.